ஓகே. நம்ம வந்து இப்போ அந்த ஆப்பரேஷன் வர பார்த்தாச்சு. பிட்வைஸ் ஆப்பரேட்டரில் AND வர பார்த்துருக்கோம். AND OR பார்த்துருக்கோம். அடுத்தது XOR ஆப்பரேட்டர். XOR ஆப்பரேட்டர் வந்து நம்ம வந்து பார்ப்போம். 120 XOR of 20 அப்படி நம்ம XOR ஆப்ரேஷன் பண்ணதுல 108. இப்போ அதை வந்து நம்ம கால்குலேட்டரில் பார்ப்போம். 120யோட பைனரி வேல்யூ வந்து something 01111000. ಇದಕ್ಕೆ XOR operation, bitwise XOR operation, XOR of 20 ஓட பைனரி வேல்யூ 100100. ஓகே, இது XOR பண்ணுறதுல அந்த XOR ஆப்ரேஷனுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கிறது 10011100. தட் இஸ் 108 நமக்கு வருது. ஓகேவா? அடுத்தது டைடல். டைடல்னா ஒரு வேல்யூ, ஒரு நம்பரோட நெகட்டிவ் வேல்யூ. நெகட்டிவ்னா எப்படி சொல்ல, எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 2 டைடல் ஆஃப் 2 வந்து நமக்கு -3 அப்படின்னா 2 மைனஸ் டூவோட மைனஸோட வேல்யூ, டூவோட மைனஸ், ஓகே, +1 சரியா? இப்போ -2னா அதோட -2 ப்ளஸ் -1 அடுத்து -3. இந்த ஆப்ரேஷன் வந்து டைடல் ஆப்ரேஷன் நடக்கும். இப்போ டைடல் ஆப்ரேஷன் வந்து நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர் தான். டைடலுக்கு வந்து NAND ஆப்ரேட்டர் போகிறோம். நினைக்கிறேன் NAND ஆஃப் கிளியர் பண்ணிக்கும். மேக்ஸிமம் நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு வந்து நம்ம டைடல் யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட். ஓகேவா? லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் டைடல் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். லெஃப்ட் ஷிஃப்ட் வந்து நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி இதுக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கால்குலேஷனுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 2 ரைட் ஷிஃப்ட் 2 லெஃப்ட் ஷிஃப்ட் 2 8 வந்துருச்சு. இப்போ இதோட மேத்தமெட்டிக்கலாக எப்படி எழுதணும்னா 2 into 4 இதுதான் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணும். இப்போ அதே மாதிரி 2 ரைட் ஷிஃப்ட் 4 அப்படின்னா 32 வரும். அப்படின்னா 2 into 16 4 பைட்ஸ். அப்போ 4 பைட்ஸ் நம்ம சிம்பிளாக எடுத்துக்கலாம். இந்த 2 பைட்ஸ் ஷிஃப்ட் ஆகும். 2னா பைனரி, 4னா ஆக்டல். ஓகேவா? 4னா ஆக்டல் 32 அந்த மாதிரி வரும். 16 இப்போ 2 இப்போ 32 சரி. நான் இப்போ வந்து நம்ம வேல்யூ வந்து 8 இருக்கும். 512. ஓகே, இது வந்து கிராஜுவலாக இப்போ நம்ம பைட் வேல்யூ வந்து பொறுத்த அளவுக்கு ஏறிக்கிட்டு போகும். அது மாதிரி ரைட் ஷிஃப்ட் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் கிட்ட போகும். இப்போ 2 ரைட் ஷிஃப்ட் 10 0. ஓகே, நமக்கு 0க்கு அப்புறம் வேல்யூ கிடையாது, அதனால நமக்கு வேல்யூ டிஸ்பிளே ஆகலை. நான் செக் பண்ணி பார்ப்போம். 2 ரைட் ஷிஃப்ட் 101 0 தான் வரும். ஏன்னா இப்போ வந்து 200 நான் ரைட் ஷிஃப்ட் 10 அப்படி கொடுத்தோம்னா சாரி 2000 ரைட் ஷிஃப்ட் 10 அப்படி கொடுக்கறதுல இந்த ரைட் ஷிஃப்ட் பண்ணி 10 டிஜிட் ரைட் ஷிஃப்ட் பண்ணும். 1 2 3 4 மொத்தமாக போகிறதுல 1 தான் வரும். ஓகே, இப்போ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டாக நம்ம வந்து கண்டிஷன் ஆப்ரேட்டர் கண்டிஷன்ஸ் பார்க்க போகிறோம். இஃப் கண்டிஷன் அண்ட் லூப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, அதுக்காண்டி நம்ம நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு இஃப் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதணும்னா இஃப், அதுக்கப்புறம் அதோட கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் கோலன் ஒரு இன்டென்டேஷன் ஸ்பேஸ் விட்டு அந்த என்ன நடக்கணுமோ பிரிண்ட் எக்ஸ் சம்திங் பிரிண்ட் எக்ஸ். இதுதான் வந்து இதோட சின்டெக்ஸ், இஃபோட சின்டெக்ஸ். இஃப்ல வந்து என்னெல்லாம் எப்படிலாம் எழுதுறாங்கன்னா இஃப் எக்ஸ்பிரஷன் எல் இஃப்
எல்இஃப் எல்ஸ் இஃப் மிச்ச லாங்குவேஜில் வந்து இதை நம்ம வந்து சாரி மிச்ச லாங்குவேஜில் இது வந்து நம்ம எல்ஸ் இப்படின்னு எழுதுவோம். பைத்தானில் நம்ம வந்து எல்எஃப்னு யூஸ் பண்ணிக்கலாம். எல்எஃப்னு யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். எல்எஃப் அதுக்கான எக்ஸ்பிரஷன் கோலன் தட்ஸ் பாஸ். அதில் என்ன பண்ணணுமோ அடுத்தது எல்ஸ் இப்படி நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி மிச்ச லாங்குவேஜில் எழுதுகிற மாதிரி ஒரு இஃப்குள்ள இன்னொரு இஃப் எழுதிக்கலாம். இஃப் எக்ஸ்பிரஷன் சேம் இன்டென்டேஷன் வந்து இதுலேயும் ஃபாலோ பண்ணிட்டே வரணும். இந்த இதுக்கான இன்டென்டேஷன் வந்து நம்ம கரெக்டாக முடிக்கணும். இப்போ எல்ஸ் இப்போ இந்த இதுக்குள்ள எல்ஸ் வந்து இதுக்குள்ள தான் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது இருக்கிறது லூப் ஸ்டேட்மெண்ட். லூப்பில் ஃபார் லூப், while loop, do while loop மட்டும் இதில் கிடையாது. மொத்தமே 2 லூப் தான் பைத்தான் பொறுத்துள்ள ஃபார் அண்ட் while loop. இப்போ ஃபார் லூப் எழுதுறதுக்கு ஃபார் லூப்ல ஃபார் இன்க்ரிமெண்ட் வேரியபிள், இது வந்து something data type, some data type, and condition conditionல in range இப்படி போட்டுக்கலாம். இல்ல some data type தான், data type போட்டுக்கலாம். இப்படியும் எழுதலாம். இதை வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேசிக்காக சின்டாக்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இப்படி எழுதிட்டா அதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணுமோ சேம் இன்டென்டேஷன் கொடுத்துட்டு நம்ம எழுத வேண்டியது இருக்கும். எக்ஸாம்பிள் வேணால் ஒரு ஃபார் லூப்க்கு ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் லூப் இப்படி ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸாம்பிள் காமிக்கேன். ஓகே, நான் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ் சம்திங் ஒரு வேல்யூ கொடுப்பேன். இப்போ for I in excess நம்ம வந்து எந்த கன்வர்ஷன் பண்ண வேண்டாம். print I அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ரன் பண்ணி காமிக்கிறேன். டெமோ ஓகேவா, அது டெமோ ஃபைல் demo1 அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் ஒரு 3 லைன் கோடில் இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க வேல்யூ ஒரு வேல்யூ தனித்தனியாக எடுத்து பிரிண்ட் பண்ணிருச்சு. என்னன்னா இந்த ஒவ்வொரு வேல்யூவும் எக்ஸஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் ஒவ்வொன்றா எடுத்து ஒரு கேரக்டர் எடுத்து அது வந்து ஐக்குள்ள அசைன் பண்ணி இப்படி பண்ணும். ஓகேவா, இது ஒரு மெத்தடு. அடுத்தது ஃபார் ஐ இன் ரேஞ்ச், ரேஞ்ச் 0,10. இப்போ எனக்கு என்ன பண்ணுன்னா ஐயோட வேல்யூ 0லேருந்து 10 வரை பிரிண்ட் ஆகும். ஓகே, இது பார்ப்போம் பாருங்க. 0லேருந்து 9 வரை பிரிண்ட் ஆகும். சாரி, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால இதே நான் அதை 1லேருந்து வச்சுருந்தேன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டேன்னா 1லேருந்து 9 வரை மட்டும் பிரிண்ட் ஆகும். இதில் இன்னொரு ஆர்குமெண்ட்டை கொடுத்துக்கலாம், எத்தனை இன்க்ரிமெண்ட் ஆகணும். இப்போ நான் எனக்கு 2 இன்க்ரிமெண்ட் ஆகணும்னா 2 போட்டிருக்கேன். அப்போ வந்து 2 அந்த சீரீஸில் வரும். 1 3 5 7 9 அது மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஃபார் லூப். இப்போ while லூப், அடுத்து while லூப் பார்ப்போம். while லூப் பொறுத்தவரை டேரெக்டாக WH while கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கான ஆர்குமெண்ட் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். while x is while true, while c நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். மேலே c டிக்ளேர் பண்ணுவோம். c equal to true. பைதான் பொறுத்தவரை பூலியன் வேரியபிள் டேரக்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதனால் நான் வந்து c equal to true ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்தது இங்கே c equal to false. ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் கேப்சல் ஆகணும். ஃபால்ஸ் அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது எக்ஸிட் ஆயிரும். பிரிண்ட் சியை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே, ஃபால்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சிம்பிளான லாஜிக்.
இப்படி தான் ஃபார் லூப்போட பேசிக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபார் லூப் பொறுத்தவரை நம்ம வந்து உள்ள இன்க்ரிமெண்ட் வேரியபிள் வச்சுப்போம். ஓகே, இன்னைக்கான வீடியோக்கு இவ்வளோ தான். தட்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.